சேவ் ரிபப்ளிக், மக்களாட்சியை பாதுகாக்க வேண்டும், மக்களாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு சுதந்திரத்திற்காக தங்களுடைய பங்களிப்பை, தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த அற்புதமான மக்களை நினைவு கூற வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. காரணம், நம்முடைய வரலாறுகள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகின்றது. இந்தியாவுடைய சித்தாந்தத்தை சிதைக்க நினைக்கின்ற, இந்தியாவுடைய அந்த சிந்தனையை சிதைக்க நினைக்கின்ற பாசிசவாதிகளிடமிருந்து நாம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கின்றது. இந்தியாவை மட்டுமல்ல, இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்திய மக்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்திய மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த அவசியத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்துதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தேசம் முழுவதும் மக்களாட்சியை பாதுகாப்போம் என்கிற அடிப்படையில் இந்த பிரச்சார இயக்கத்தை துவங்கி இருக்கின்றது. மக்களாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் இப்பொழுது ஆளுகின்ற ஆட்சியாளர்களை எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் மக்களாட்சிக்கு எதிரான கொள்கை உடையவர்கள் தான் இவர்கள். பாசிசத்தை உள்வாங்கி சனாதன கொள்கையை இந்த நாட்டில் அமுல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், சனாதன ஆட்சி இங்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இன்று ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு சம தர்மம் இங்கே இருக்கக்கூடாது என்று விரும்பக்கூடியவர்கள் இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்களாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த நாடு எவ்வாறு அடிமைப்படுத்தப்பட்டது, யாரால் அடிமைப்படுத்தப்பட்டது, அந்த அடிமைப்படுத்தப்பட்ட அந்த சூழலில் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து போராடிய அந்த தியாகிகளுடைய தியாகங்கள் என்னவாக இருந்தது என்பதை குறித்தெல்லாம் விவாதிக்க வேண்டியது இருக்கின்றது. காரணம், இன்று ஆளக்கூடிய பாசிச சக்தி பாஜக அரசு அவர்கள் தங்களுடைய சனாதானத்தை இங்கே நிலைபெற செய்வதற்காக, தங்களுடைய சித்தாந்தத்தை இங்கு நிலைபெற செய்வதற்காக எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அதற்கு எதிராக என்னென்ன சக்திகள் எல்லாம் இருக்குமோ, என்னென்ன அமைப்புகள் எல்லாம் இருக்குமோ, அத்தனை அமைப்புகளையும் ஒடுக்க நினைக்கக்கூடியவர்கள், அந்த அமைப்பை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் எடுத்து வைக்கின்ற அரசியலுக்கு எதிராக யார் குரல் கொடுத்தாலும் அந்த குரலை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த ஜனநாயகம் என்பதே இவர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டது. குடியரசு என்பது, மக்களாட்சி என்பது இவர்களுக்கு எதிரான சித்தாந்தத்தை கொண்டது. தமிழகம் என்பதும் இவருடைய சித்தாந்தத்திற்கு எதிரான கொள்கையை கொண்டது. ஏனென்றால் தமிழக மக்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய மகத்தான ஒரு மாநிலம். பெரியார் இவர்களுக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை கொண்ட ஒரு அடையாளம். அவரை இல்லாமல் ஆக்குவதற்காக, வரலாற்றிலிருந்து துடைத்திடுவதற்கான முயற்சியை இவர்கள் மேற்கொள்கின்றார்கள்.
அதே போன்றுதான் வரலாறும் இவர்களுக்கு எதிரானது. வரலாறு இவர்களை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மகத்தான ஆயுதம். அந்த வரலாற்றையும் இவர்கள் அழிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது பாப்புலர் ஃப்ரண்டையும் இணைத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் இவருடைய அரசியலை நுணுக்கமாக அறிந்து இவர்களுக்கு எதிரான நடவடிக்கையை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ற காரணத்தினால் பாப்புலர் ஃப்ரண்டையும் இவர்கள் அழிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். ஆக இவர்கள் மேற்கொள்கின்ற அத்தனை திட்டங்களும் இவருடைய அரசியலுக்கும் இவர்கள் சனாதன ஆட்சி அதிகாரத்தையும் தக்க வைப்பதற்காக என்னென்ன அமைப்புகள் எல்லாம் எதிராக இருக்கின்றதோ அத்தனை அமைப்புகளையும் ஒடுக்க நினைக்கின்றார்கள். அந்த வரிசையில் வரலாறும் உண்டு. ஏனென்றால் இவர்களுக்கான வரலாறு இந்தியாவில் இல்லை. இவருடைய வரலாறு காட்டிக் கொடுத்த வரலாறு தான் இருக்கின்றது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னால் இயன்ற அளவிற்கு ஆங்கிலேயரை எதிர்த்த அந்த காலகட்டத்தில் இவர்கள் ஆங்கிலேயருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி தங்களை காத்து கொண்டவர்கள். இந்தியாவில் எத்தனையோ போராளிகள் ஜாதி மதம் எந்த விதமான பேதமும் இன்றி ஆங்கிலேயரை எதிர்த்திருக்கின்றார்கள். அந்நிய ஆதிக்க சக்தியை எதிர்த்திருக்கின்றார்கள். போராடி மடிந்திருக்கின்றார்கள். தன்னுடைய இன்னுயிரை ஈன்றிருக்கின்றார்கள். இந்த பூமியில் தன்னுடைய இரத்தங்களை சிந்திருக்கின்றார்கள். அத்தனை பேருடைய போராட்டத்தையும் அவருடைய தியாகங்களையும் நினைவு கூற வேண்டும். அவருடைய வரலாறுகள் எழுதப்பட வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஏறத்தாழ சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகி கூட இந்த நாட்டிற்காக போராடிய முஸ்லிம் தியாகிகளை நினைவு கூறுவதில் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் தங்களுடைய அந்த வரலாற்று கடமையை மறந்துவிட்டார்கள். அனைத்து மக்களுடைய தியாகங்கள் ஒழிக்கப்படுகின்ற போது, நினைவு கூறப்படுகின்ற போது, முஸ்லிம் என்கிற ஒரே காரணத்திற்காக அவருடைய வரலாற்றை மறைக்கக்கூடிய வேலையை ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் செய்கின்றது. இந்த தருணத்தில் பாஜகவை பொறுத்தவரை முஸ்லிம்கள் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவேன் என்று அவர்கள் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். RSS முஸ்லிம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. சங்க பரிவார அமைப்புகள் இந்த நாட்டில் முஸ்லிம்களே இருக்கக்கூடாது, அதற்கான இன அழிப்புக்கான ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றது. ஒரு இன அழிப்பிற்கு முன்னால் அவருடைய வரலாறுகள் மறுக்கப்படும், அவர்கள் வரலாறுகள் மாற்றப்படும். அந்த வேலையை தான் இன்று RSSும் சங்க பரிவார அமைப்பும் அவருடைய பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவும் செய்து கொண்டிருக்கின்றது. இதற்கு எதிராகத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் தீர்மானித்திருக்கின்றது. முஸ்லிம் தியாகிகளுடைய வரலாறுகளை நாம் நினைவு கூற வேண்டும், அவருடைய வரலாற்றை உருவாக்க வேண்டும், அவருடைய வரலாற்று எழுத்து வடிவம் பெற வேண்டும், அது மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மகத்தான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. இப்பொழுது இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன், சுதந்திரத்திற்காக போராடிய முஸ்லிம் தியாகிகள் எல்லா கிராமத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய தியாகம், அவருடைய அர்ப்பணிப்பு எல்லா கிராமத்திலும் இருந்திருக்கின்றது. அவருடைய வரலாறுகளை யார் எழுதுவதற்கு முன் வந்தாலும் அதற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முழு உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்கிற அறிவிப்பை நான் செய்கின்றேன். ஆக பாசிசத்தை ஒடுக்குவதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் நமக்கு தேவை. அதில் மிக முக்கியமானது நம்முடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகத்தான தேவையும் அவசியமும் இருக்கின்றது. எவ்வளவு தியாகிகள் தமிழகத்தில் மட்டுமே, எவ்வளவு தியாகிகள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக போராடி இருக்கின்றார்கள்.
அத்தனை தியாகிகளும் இன்று மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பெரிய பெரும் தியாகங்களை செய்திருக்கின்றார்கள். 1923ஆம் ஆண்டு நாகப்பூருடைய கொடி போராட்டம், அந்த கொடி போராட்டத்திற்கு தமிழகத்திலிருந்து ஏராளமான ஆண்கள் சென்றார்கள், ஏராளமான தியாகிகள் சென்றார்கள் நாகப்பூரை நோக்கி. ஆங்கிலேயன் இங்கு வந்திருக்கின்றான், அவனை எதிர்க்கின்றேன் என்ற நிலைப்பாட்டோடு இல்லை அவர்கள். அவர்கள் ஆங்கிலேயர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர்களை எதிராக எதிர்ப்பதற்கும் அவர்கள் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று தியாகத்தை செய்திருக்கின்றார்கள். அப்படி சென்றவர்களில் மிக முக்கியமான நபர் திருச்சி பீமா நகரை சேர்ந்த மரியம் பீவி அவர்கள். ஏறத்தாழ 6 மாதங்கள் அவர் சிறை தண்டனை அனுபவித்திருக்கின்றார். யாருக்கு தெரியும் இந்த வீர வரலாறு? ஆண்களுக்கு நிகராக பெண்களும், அதுவும் குறிப்பாக முஸ்லிம் பெண்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். அந்த தியாகத்தை நாம் நினைவு கூற வேண்டிய அவசியமும் கடமையும் இருக்கின்றது. அலி சகோதரர்கள் என்று அறியப்படக்கூடிய 2 நபர்கள் சுதந்திர போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள், ஒத்துழையாமை இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள். அவருடைய தாய் அவர் சொன்னார், என்னுடைய மகன் ஆங்கிலிடம் இருந்து மன்னிப்பு கேட்டு விடுதலை என்ற ஒன்றை பெற்றால் அவனை நான் மகனாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் யார்? ஒரு பெண்மணி, அவருடைய தாய். அவருடைய வரலாறு எங்கே பேசப்படுகின்றது? பி அம்மாவுடைய வரலாறு எங்கே விவாதிக்கப்படுகின்றது? இதே மண்ணில் இருக்கக்கூடிய ஷேக் தம்பி அவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினாரே, அந்த உணர்வு எங்கே விவாதிக்கப்பட்டிருக்கின்றது? அதையெல்லாம் விவாதிக்க வேண்டும், அதுவெல்லாம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மகத்தான வரலாற்று கடமை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய வரலாற்றை கடத்துவோம் என்கிற செய்தியோடு, ஒவ்வொரு இந்தியனையும் இந்த நாட்டில் அடிமையாக ஆக்கிய ஆங்கிலேயனுக்கு எதிராக இந்து முஸ்லிம் என்கிற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒரே அணியில் நின்று மகத்தான ஒரு தியாகத்தை செய்து நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோம். அதே போன்று இந்த நாட்டில் மீண்டும் ஒரு பீடை பிடித்திருக்கின்றது. இந்த நாட்டில் ஒரு பாசிசம் என்கிற ஒரு மோசமான ஒரு சித்தாந்தம் தலை தூக்கி இருக்கின்றது. இன்று இந்தியாவை அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்திய மக்களை சட்டங்களின் மூலமாக அவர்கள் அடிமைப்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் விவசாயிகள், பெண்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையினர்கள், தலித்துக்கள் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாத அளவிற்கு ஆட்சி, டூழியம் நிறைந்த ஒரு ஆட்சியாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு மோசமான மக்கள் விரோத சக்தியாக இருக்கக்கூடிய இவர்கள் இன்று துரதிர்ஷ்டவசமாக நம்மை ஆளும் இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். எவ்வாறு நாம் 1947 ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து சுதந்திரத்தை பெற்றோமோ அதே போன்று ஒரு சுதந்திரத்தை பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் RSS கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சனாதன சித்தாந்தத்தை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒடுக்குகின்ற சித்தாந்தத்தை, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒடுக்குகின்ற அந்த சித்தாந்தத்தை அவர்கள் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த இந்தியாவை இப்பொழுது சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சியாளர்களிடமிருந்து இந்தியாவை பாதுகாக்க வேண்டும். இந்தியாவுடைய சித்தாந்தத்தை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சித்தாந்தம் என்பது மத சார்பற்ற கோட்பாடை கொண்ட சித்தாந்தம்.
நமது சித்தாந்தம் என்பது ஜனநாயக சித்தாந்தம், நமது சித்தாந்தம் என்பது மக்கள் ஆட்சி சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு நாம் தயாராக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அந்த அழைப்பை விடுப்பதற்காகத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. மக்கள் ஆட்சியை பாதுகாப்பதற்கு மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு அனைவர்களும் தயாராகவும் அதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய உறுப்பினர்கள் முன்னணியில் இருப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்கள். அடுத்த தலைமுறைக்கு வரலாறு இவ்வாறு சொல்லும். இந்தியாவில் பாசிசம் என்கிற மிக மோசமான மக்கள் விரோத சக்தி இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது. அப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அந்த பாசிசத்தை வீழ்த்துவதற்கான அந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய உறுப்பினர்களும் தங்களால் இயன்ற அளவிற்கு தியாகங்களை செய்தார்கள் என்கிற வரலாற்றை அடுத்த தலைமுறை நிச்சயமாக படைக்கும். அப்படி படைப்பதற்காகத்தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு அனைவர்களையும் அழைக்கக்கூடிய ஒரு மகத்தான அழைப்பை இத்தருணத்தில் விடுக்கின்றது. அனைவர்களும் ஒன்றிணைவோம், மக்கள் ஆட்சியை பாதுகாப்போம், மக்களை பாதுகாப்போம், இந்தியாவுடைய சித்தாந்தத்தை பாதுகாப்போம், பாசிசத்தை வேறறுப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.